கும்பராசிக்கார அன்பர்களே, இந்த கும்பராசிக்காரர்கள் பொதுவாக எப்போதுமே சரிங்க, மொத்தவங்க மேல அன்பையும் மரியாதையும் பாசத்தையும் ரொம்ப அதிகமா வச்சிருவாங்கங்க. இந்த கும்பராசிக்காரர்கிட்ட போய் யாராவது ஒருத்தவங்க பேசினாலே போதும், அவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு கேட்டு பண்ணி கொடுப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் உதவி அப்படின்றத விஷயத்துல ரொம்ப பெரிய ஒரு மனுஷன் தாங்க சொல்லணும். இவர்கள் யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்காங்க அப்படின்னாலே, புரியுதுங்களா, யாராவது ஒருத்தங்க இந்த கும்பராசிக்காரர்கிட்ட உதவி கேட்காங்க அப்படின்னாலே உடனே நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு பண்ணி கொடுப்பாங்களே தவிர யோசிக்க மாட்டாங்க. இங்க பல நபர்கள் இருக்காங்க, அது எப்படின்னா இவர்கள் இதை செய்யலாமா வேணாமா, இவர்களுக்காக இப்ப இது நம்ம செய்யணுமா அப்படின்னு செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இந்த கும்பராசிக்காரர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ற போது, நான் உனக்காக பண்ணி கொடுக்கப்பா அப்படின்னு அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு நொடியில அவங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்கணுங்க. இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் இவங்களுடைய குடும்பத்தார்கள், அம்மா அப்பா அண்ணன் தம்பி அப்படின்னு அக்கா தங்கை கூட எடுத்துக்கலாங்க, அவங்க மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் இவங்க வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் மேல அவர்களுக்கும் இதே அன்பும் பாசமும் மரியாதையும் மதிப்பும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இவர்கள் அவர்களுக்கு உயிருக்கு உயிராக இருந்தாலும் சரிங்க, இந்த கும்பராசிக்காரர்கள் தான் கடைசியில ஏமாற்றவும் பண்ணுவாங்க, ஏமாந்து நிற்பாங்க. இவர்கள் யாருக்காக இத்தனை நாள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி அவர்களை படிக்க வச்சு அவருடைய தேவைகளுக்காக ட்ரெஸ்ஸு மற்ற சாமான்கள்னு ஒன்று விடாம படிப்பு செலவுக்காக புத்தகம் மற்ற செலவுகள்னு அவருடைய உடல் ஆஸ்பத்திரி அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு அவருடைய குடும்பத்து மேல அன்பையும் பாசத்தையும் வச்சு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்திருந்தாலும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு கொஞ்சம் கூட, அதாவது அவங்களுடைய குடும்பத்திற்குரிய நபர்களுக்கு கொஞ்சம் கூட இவர்கள் மேல ஈவு இரக்கம் கருணை கூட இவர்களுக்கு கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டது இவர்களுக்காக தான். இத்தனை வருஷங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அவர்களுக்காக ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் கடைசியில சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த கும்பராசிக்காரர்கிட்ட நீங்க இன்னைக்கு என்னப்பா செஞ்ச, நீ என்ன செஞ்ச எனக்கு, அப்படி என்ன செஞ்சு தள்ளிட்ட அப்படின்ற மாதிரியும், நீ இத்தனை நாள் எனக்கு பார்த்துக்கிட்ட பணத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பணத்துக்காகவாப்பா உன்னை நான் இவ்வளவு நாளைக்கு படிக்க வச்சு ஆளாக்குனேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் இவர்களுக்கு இருக்கும். முக்கியமா தான் படிக்கலனாலும் பரவாயில்ல, தன்னுடைய தங்கைகள் படிக்கணும், தன்னுடைய தம்பிகள் படிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு இவர்களுக்கு. இதனாலேயே இவர்கள் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னு சொல்லணும். இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேலதான் பாசம் இல்லை, தன்னுடைய அப்பா அம்மா மேலையா இருக்குன்னு பார்த்தா அவன் சொல்றது சரிதானே, நீ என்ன அவங்களுக்கு பரிசா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவர்களும் அவர்களுக்கு துணையாக நின்று இவர்களை தாங்க கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த கும்பராசிக்காருடைய மனசுல இது போல பல விதமான கஷ்டங்களோடு வாழ்க்கைய யோசிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாமே நீங்கி இவரால் நீங்க பார்த்த அந்த கும்பராசினுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நிலைமைன்றது வந்துருச்சு. முந்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்துல இருந்து முழுவதுமாக தீர்வு கிடைக்காது. ஆனா இப்போ நிலையான தீர்வும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில யாருனால நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. சரி, இப்போ இந்த வாழ்க்கைன்றது எப்படி மாறுது, எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி பார்க்கலாமா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, கும்பராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நாங்க சொல்லணும் இந்த ஒரு விஷயத்த. அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில மாதங்களாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு, அந்த இடத்துக்கு வேலைக்கு போனாதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும்ன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தப்பா, இந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டா என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கும் அப்படின்னு நீங்க போராடுறீங்களே,
அந்த ஒரு போராட்டத்துக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக நீங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு வேலைக்கு போகக்கூடிய நிலைமை என்பது உண்டாக போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இந்த வேலைக்கு போகக்கூடிய இடம் என்பது உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியதாக இருக்க போகுதுங்க. நீங்க இதற்கு முன்பு எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க, அப்போது நீங்க முடிவெடுத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமலே இருந்திருக்கும். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்பட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, மற்றவர்கள் முன்பு மரியாதையும் மதிப்பையும் பெறக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கும்பராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைக்காம ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசினுடைய வாழ்க்கையில அன்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க முன்னாடி எல்லாம் இந்த விஷயத்த செய்யலாமா வேணாமனு யோசிச்சிருப்பீங்களே, அப்படிப்பட்ட விஷயங்களை கூட செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்க மாறுவீங்க. தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரங்களாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக அமையும். தொழில் போன்ற விஷயங்களை கை வச்சாங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு முழுவதுமான வெற்றிகள் தாங்க இருக்க போகுது. கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு தீர்வுகளும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களுடைய வாழ்க்கையில இனி வெற்றிகள் மட்டுமே இருக்க போகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் செஞ்சு முடிக்காம இருப்பாங்களா? நிச்சயமா செஞ்சு முடிக்க முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னாடி எல்லாம் நிறைய பகைவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பகைவர்கள் எல்லாமே நண்பர்களாக மாறுவாங்க. உங்க கூட நெருக்கமா இருப்பாங்க, உங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க, உங்க கூட அந்த ஒரு விஷயத்துல இணைப்பினால இனி பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி நல்லதையும் நடக்க வைக்கக்கூடியதாக அமையும். இனி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைச்சு வருத்தப்பட்டு உங்களே நீங்களே வற்புறுத்திக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடல் சார்ந்த நோய் உபாதைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுதுங்க. நீங்க முந்தி செஞ்ச சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமலே உங்களுக்கு துன்பத்தையும் கஷ்டங்களையும் கொடுத்துருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் கஷ்டம்னு இது போன்றக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியையும் கஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. நீங்க யாருக்காக இது நாள் வரைக்கும் இதெல்லாம் செஞ்சீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியாம இருக்கலாம். ஆனா இனி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க யாருன்றத புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய திறமைன்றதை புரிஞ்சுப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களால இவ்வளவு முடியுமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க கூட நட்பா இருக்க தாங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த கும்பராசிக்காரர்களை இனி எதிர்ப்பு நபர்கள் தாங்க பயப்படணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது. சரி, இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுன்றதை இந்த ஒரு பதில பார்த்தோம். முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அது என்னன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில சனி பகவானால நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா கும்பராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நான் ஏன் சாமி வாழணும், நான் ஏன் சாமி வாழணும். இந்த கும்பராசியில பிறந்தது கும்பம்ன்றதுக்கு போல தும்பராசின்னு வச்சிருக்கலாம். இத்தனை கஷ்டங்கள் இத்தனை துன்பங்கள் எனக்கு கொடுக்குறாங்களே, இப்படி கஷ்டத்தையும் துன்பத்தையும் படுற எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, வேண்டாமே. நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வாழ்வதற்கு எனக்கு நீ என் அழிவையே கொடுத்துடலாமே, நான் நிம்மதியா வச்சு போயிடுவேன். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் வேணான்னு இவர்கள் யோசிக்காத நாட்களே இல்லைங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் பார்க்கக்கூடியதாக அமையும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இனி இவருடைய வாழ்க்கை நிம்மதியை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும், சந்தோஷத்தை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கை நம்பிக்கை என்பார்கள், நல்லது நடக்கட்டும். நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.